ஹலோ, ஹalleluya. மகிமை. உங்களை நான் வரவேற்கிறேன். விசேஷமான ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள் என்று. தேவனுடைய வார்த்தை தெரிந்து கொள்ளும்படியாக, புரிந்து கொள்ளும்படியாக மற்றும் முன்னேறும்படியாக. ஏனென்றால் எந்த ஒரு நபர் வாழ்க்கையில் முன்னேற விரும்புகிறாரோ அவர் வார்த்தைகளை மிகவும் அன்பு செலுத்துவது அவசியம். ஏனென்றால் யாரும் கொடுக்க முடியாததை வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்க முடியும். மற்றும் வார்த்தைகளினால் தான் தேவன் உங்களுக்கு முன் குறித்தவைகளை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. வாருங்கள், உங்கள் கரங்களை உயர்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். நன்றி பிதாவே, இந்த நேரத்திற்காக. நீர் தயவுள்ளவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் பெரியவர், வல்லமை நிறைந்தவர். உம்முடைய அன்பிற்கு எல்லையே இல்லை. நன்றி. எங்களுடைய ஜீவனில் இந்த ஆவியானவரின் ஊழியத்திற்காக, வேதத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திற்காக நன்றி. உமது வார்த்தைகளை கற்றுக்கொண்டு முன்னேறும்படியாக, திசைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படி நீர் எங்களை செய்யும்படி அழைத்த அனைத்தையும் செய்யும்படியாக தாவே உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவருடைய ஞானக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தில். இவர்கள் வார்த்தைகளை ஆனந்தத்தோடும் தாகத்தோடும் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறார்கள் இயேசுவின் நாமத்தில். பிதாவே, இவர்கள் சரியானதை கேட்பார்கள், சரியானதை புரிந்து கொள்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டோம். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் வீட்டில் சென்று அதை தியானித்தீர்கள் என்று, மற்றும் அதன்படியாக வாழ ஆரம்பித்து இருப்பீர்கள் என்று. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களிடத்தில் நான் கூறினேன், உங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நான் உங்களுக்கு கூறினேன், உங்களால் எல்லாம் செய்ய முடியும். ஏன் உங்களால் எல்லாம் செய்ய முடியும்? ஏனென்றால் உங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது ஒரு மனுஷர் மட்டுமல்ல, நீங்கள் ஒரு புதிதாக பிறந்தவர்கள். உங்கள் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த அந்த மனிதர் நீங்கள் அல்ல, நீங்கள் புதியதொரு பிராணி. சரீரம் உங்களுடையது, அதுதான். ஆனால் நீங்கள் சரீரம் அல்ல, நீங்கள் ஒரு ஆத்மா. மற்றும் உங்களுடைய தகுதி அது தேவனால் உண்டாயிருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், என்னுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது, என்னால் எல்லாம் செய்ய முடியும். பிரைஸ் த லார்ட். இன்னொன்று கூறினேன், தேவனை மறந்து விடாதீர்கள். நான் கூறினேன் தேவனை மறந்து விடாதீர்கள் என்றால், நான் கூறினேன் நீங்கள் உபத்திரங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், தகுதி உங்களில் வேலை கிரியை செய்கிறது என்று. ஒருவர் காரியஸ்தராக இருந்தால் அவர் தெரிந்திருக்க வேண்டும், அவருக்குள் தேவனுடைய ஜீவன் கிரியை செய்கிறது என்று. சாத்தான் அவனுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டிருந்தான் என்றால் அவர் மறந்துவிடக்கூடாது, அந்த கிறிஸ்தவருக்குள் சாத்தானை விரட்டு அடிப்பதற்கான தகுதி அவருக்குள் இருக்கிறது என்பது. நாங்கள் கூறினோம், நீங்கள் இப்போ அந்த காலத்தில் இல்லை. நீங்கள் தேவனுடைய அன்பின் குமாரனுடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்க போவதில்லை, நீங்கள் வந்த வழியில் இல்லை, நீங்கள் அந்த இடத்தில் இருக்கிறீர்கள். பிரைஸ் த லார்ட். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் நாம் வாசிக்க இருக்கிறோம் 16 வசனத்திலிருந்து. வாவ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். எழுதப்பட்டிருக்கு, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, நாங்கள் நம்பிக்கை விட்டுவிடுவதில்லை, நாங்கள் ஓடி போகிறவர்கள் அல்ல, நாங்கள் புறம் காட்டுகிறவரும் அல்ல, நாம் எப்பொழுதும் ஒதுக்கி காட்டி விடுவதில்லை, நாங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், வெற்றி எங்களுடையது தான். நம்முடைய வேலை எதிர்த்து நிற்பது. ஏனென்றால் அந்த வெற்றியை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வெற்றியை நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் காண்போம். பிரைஸ் த லார்ட். இதனால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, ஏனென்றால் நமக்கு தெரியும் வெற்றி நம்முடையது. ஒருவேளை நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் ஒரு வெற்றியாளரோட சிறந்தவர்கள். உங்களுடைய வெற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த மேட்ச் ஏற்கனவே பிக்ஸ் ஆகிவிட்டது. இந்த மேட்சுடைய பிக்சிங் யாருடைய ஃபேவரில் இருக்கிறது? உங்களுடைய ஃபேவரில் இருக்கிறது. நீங்கள் ஒரு வெற்றியாளன். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், அவர் இங்கு தெரியப்படுத்த ஆரம்பித்து விட்டார். இங்கு அவர் ஆவிக்குரிய குழந்தைகளோடு பேச ஆரம்பித்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கொரிந்தியர் சபையை பற்றி தெரிந்திருந்தால், கொரிந்தியர் சபையை விட மோசமான ஒன்று எதுவும் இல்லை. எல்லா சபையை விட போட்டிகள், சண்டைகள், பிரச்சனைகள் அங்கதான் ஓடிக்கொண்டிருந்தது. இதன் காரணத்தினால் அவர் எழுதப்பட்ட இந்த மொழிகள் குழந்தைகளுக்கான பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆத்மா, நீங்கள் சரீரம் அல்ல.
ஆனால் அவர் என்ன கூறுகிறார்? எங்களுடைய புறமான மனுஷன் அழிந்தாலும் அவர்களுடைய புரிதலின்படி அவர் இங்கு வித்தியாசத்தை காட்ட இருக்கிறார். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் இங்கு தெரியப்படுத்துகிறார், உங்களுடைய சரீரத்துக்கு விருப்பமானதை ஒன்றும் செய்யக்கூடாது. ஏனென்றால் உங்களுடைய சரீரம் அழிந்து போகலாம், அது அப்படியாக இருக்கலாம். பூமிக்குரிய காரியங்கள் உங்களுக்கு அழிந்து கொண்டே இருக்கும். அவர் கூறுகிறார், ஒருவேளை நீங்கள் தேவனுடைய காரியங்களை செய்கிறீர்கள், ஆவியில் வளர்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளான மனுஷன், உங்களுடைய ஆத்மா புதிதாகி கொண்டே இருக்கிறது. அது நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்கிறது. இதுதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மா நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். இது உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மா புதிதாக இருந்தால்தான் உங்களுடைய வீடும் புதிதாக இருக்கும். நீங்கள் எப்பொழுது பிரகாசிப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆத்மா எப்பொழுது புதிதாகுகிறதோ. அதனால் ஒரு கிறிஸ்தவர் அறிந்திருக்க வேண்டும். இப்படி என்றால் எந்த பொருள் புதிதாக இருக்க வேண்டும்? தேய்த்து தேய்த்து முகத்தை பிரகாசிக்க செய்யக்கூடாது. வார்த்தைகளை அமுக்கி உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பிக்க வேண்டும். உள்ளான மனுஷன் எப்படி நாளுக்கு நாள் புதிதாக முடியும்? அதில் தொடர்ந்து புதிய வசனங்களை நீங்கள் நிரப்புகிறீர்கள் மற்றும் தொடர்ந்து நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து தேவனிடத்தில் அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நான் எங்கே செல்ல விரும்புகிறேன் என்றால், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். அவர் கூறுகிறார், லேசான நம்முடைய உபத்திரம். வாவ் வாவ் வாவ். சிந்தித்து பாருங்கள், அவர் இப்படியாக அந்த உபத்திரங்களை காண்கிறார் என்று. சில பேர் நினைக்கிறார்கள் அவர்களுடைய உபத்திரம் வாழ்நாள் முழுவதும் என்று. அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உபத்திரம் வந்துவிட்டது, வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்று. இல்லை, அவர் கூறுகிறார், நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். இங்கு அவர் 2 விஷயங்களை கூறுகிறார். அவர் முதலாவது கூறுகிறார், அந்த உபத்திரம், அந்த பிரச்சனை அது சீக்கிரத்துக்கானது, எப்பொழுதுமே குறியது அல்ல. ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள் உபத்திரம் எப்பொழுதுமே இருக்கும் என்று. எப்பொழுதுமே குறியது அல்ல. இது உங்களை பொறுத்தது. நீங்கள் இப்படியாக சிந்திக்க வேண்டும். சில பேர் உபத்திரத்து செல்லும் பொழுது அவர்கள் நினைக்கிறார்கள் இந்த உபத்திரம் எப்பொழுதுமே இருக்கும் என்று. இல்லை, உபத்திரம் நீங்குவதற்கே வந்திருக்கிறது. வாவ். என் பின்பாக சொல்லுங்கள், உபத்திரம் நீங்குவதே வந்திருக்கிறது. திரும்பவும் தைரியத்தோடு சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீர்கள் என்று. உபத்திரம் நீங்குவதற்கே வந்திருக்கிறது. ஸோ நீங்கள் உபத்திரத்தை காணும் பொழுது உங்களுடைய முதலாவது வேலை என்ன? இந்த உபத்திரம் நீங்குவதற்கே வந்திருக்கிறது. முதலாவது காரியம் இதுதான். இந்த உபத்திரம் நிரந்தரமான அல்ல. இந்த உபத்திரம் நீங்குவதற்கே வந்திருக்கிறது. ஒருவேளை அது எதுவாக இருந்தாலும் சரி, அது அரசாங்கத்திலான உபத்திரமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய சரீரத்தின் பிரச்சனையாக இருக்கலாம், அது எப்படியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தவறான நபரோடு திருமணமாகிவிட்டது, நீங்கள் நினைக்கிற குழந்தைகள் தவறான வழியில் செல்கிறார்கள், கணவன் தவறாக செல்கிறார், மனைவி தவறாக நடந்து கொள்கிறாள், இந்த உபத்திரங்கள் எல்லாம் எவ்வளவு நேரத்துக்குரியது? கொஞ்சம் நேரத்துக்குரியது. உங்களுடைய தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஒருவேளை இருக்கலாம் உங்களுடைய கணவர் உங்களுக்கு கூறலாம், நான் உன்னை விவாகரத்து செய்ய இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இது பர்மனெண்ட் அல்ல. இருக்கலாம் உங்களுடைய மனைவி கூறலாம், நான் உங்களை விட்டு போகிறேன், இது பர்மனெண்ட் அல்ல, இது வேணாது, கொஞ்சம் நேரத்துக்குரியது. உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும்? இந்த உபத்திரம் எனக்கு முன்பு இருக்கிறது என்றால் அது சீக்கிரத்தில் நீங்கக்கூடியவைகள். அதனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஏதோ மருத்துவர் கூறிவிட்டார் உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது, நீங்கள் கூறுகிறோ நான் செத்து விட்டேன். இல்லை, இது அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடியவைகள். முதலாவது அந்த உபத்திரத்தினுடைய கால நேரம் அது எப்படியானது? கொஞ்ச நேரத்துக்குரியது. அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடியது, அதிசீக்கிரத்தில் நீங்கக்கூடியது. அப்படியாக இது இப்படியே சென்றுவிடும். முதலாவது என்னவென்றால் உங்களுடைய ஆட்டிடியூட். இரண்டாவது அவர் கூறுகிறார், லேசான நம்முடைய உபத்திரம். வாவ். பின்பு அவர் கூறுகிறார், இந்த உபத்திரம் ரொம்ப பெரிய அல்ல, லேசானது. சிந்தித்து பாருங்கள் அவருடைய மனநிலை எப்படியாக இருந்திருக்கிறது என்று. ஸோ இவர் தான் அந்த ஒரு நபர். இவரை விட யாரும் உபத்திரம் அடைந்ததே இல்லை. அவருடைய சாட்சி இருந்தது. எத்தனை தடவை அவர் சிறையில் அடைக்கப்பட்டார், அவரை அடித்து போட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள், அவன் இறந்து விட்டான். எத்தனை தழும்புகளை பெற்றார், பாம்பு கடித்து விட்டது, கப்பல் இருந்தால் கப்பல் மூழ்கி விட்டது. இந்த நபர் தான் உபத்திரம். சொல்லலாம், நான் ரொம்ப உபத்திரம் அடைந்தேன். நான் கூறுகிறேன், பவுலிடம் சேர்ந்து பேசுங்கள். பவுல் மற்றும் உங்களுக்கான கடிதம் எழுதுங்கள். உங்களுடைய உபத்திரம் மற்றும் பவுலுடைய உபத்திரங்களை. உங்களுடைய உபத்திரம் பவுலுடைய உபத்திரத்துக்கு முன்பாக 1% கூட இருக்காது என்று நினைக்கிறேன். மற்றும் இந்த நபர் என்ன கூறுகிறார்? அவர் கூறுகிறார், நமக்கு என்றால் அவர் கூறுகிறார், வாழ்நாள் முழுதும் சிறைச்சாலையில் இருந்தார், வருடக்கணக்காக சிறையில் இருந்தார். அவர் கூறுகிறார், நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். வாவ் 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 வாவ், திஸ் இஸ் பியூட்டிஃபுல். அவர் கூறுகிறார், நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். அப்படி என்றால் இந்த உபத்திரம் உங்களுடைய ப்ரமோஷனுக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான, சொல்ல முடியுமா, அதிகமான. பாருங்கள், ஆங்கிலத்தில் பார்ப்போம் என்றால் இன்னும் நாம் நல்லபடியாக புரிந்து கொள்ளும்படியாக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் மற்றும் 17ஆம் வசனம். For our light affliction, which is but for a moment,
ஒர்க் இட் ஃபார் அஸ். அதை விட்டால் இந்த உத்தரம் உங்களுக்காக வேலை செய்கிறது, உங்களுக்கு எதிராக வேலை செய்யவில்லை. வண்டர்ஃபுல். ஆங்கிலத்தில் இதனால் தான் நான் காண்பிக்கிறேன். ஒர்க் இட் ஃபார் அஸ். இந்த உபத்திரம் ஒர்க் இட் ஃபார் அஸ் என்றால் இது எனக்காக வேலை செய்கிறது. இந்த உபத்திரம் ஓ ஓ ஓ ஓ இந்த உபத்திரம் உங்களுக்காக வேலை செய்கிறது, உங்களுக்கு விரோதமாக வேலை செய்யவில்லை. பாருங்கள் அவருடைய மென்டாலிட்டி. தமிழில் அப்படியான வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறது. நீங்கள் பார்க்க முடியும் ஆங்கிலத்தில். ஒர்க் இட் ஃபார் அஸ் ஃபார் மோர் எக்ஸீடிங் அண்ட் இட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி. பிரைஸ் த லார்ட். அவர் என்ன கூறுகிறார்? அவர் நமக்காக மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறார். பிரைஸ் த லார்ட். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது வெயிட் ஆஃப் க்ளோரி. நாங்கள் ஏற்கனவே கூறுகிறார் லேசான. இதனால் தான் இங்கு வார்த்தை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இங்கு அவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறார். முதலாவது கூறினார் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உத்தரம். எங்கு அவர் கூறுகிறார் நித்திய கன மகிமை. அவர் கூறுகிறார் வெயிட் ஆஃப் க்ளோரி. இங்கு எப்படியாக இருக்க வேண்டுமென்றால், எப்படி இருக்க வேண்டுமென்றால், இது நம்முடைய அந்த லேசான, நம்முடைய அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உத்தரம் நமக்காக கிரியைகள் செய்கிறது மற்றும் என்ன செய்கிறது? ஒன்று மிக அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. பிரைஸ் த லார்ட். என்னவென்றால் நீங்கள் ஒருவேளை உபத்திரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் அந்த உபத்திரத்தினால் உங்களுக்கு கன மகிமை உண்டாக இருக்கிறது. நித்திய கன மகிமை. சிந்தித்து பாருங்கள். நித்திய நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசத்தின் போராட்டங்கள் தேவனங்களை உயர்த்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் த லார்ட். நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசத்தின் போராட்டங்களும் தேவனங்களை உயர்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நம்முடைய சபையார் தூலைக்கு சென்றிருந்தார்கள் கிராப்ஸோடைய டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. மற்றும் அங்கு பியூட்டிஃபுல் நல்லது ஒரு சாட்சி. அங்கு எம்எல்ஏ பிடித்து கொண்டார், அதை செய்து விட்டார், இதை செய்து விட்டார். ஆனால் அங்கு சென்றவர்கள் ஒருவரும் பயப்படவில்லை. அந்த எம்எல்ஏக்கு முன்பாக நம்முடைய சாட்சியை கொடுத்தார்கள், அந்த காவல்காரர்கள் முன்பாக சாட்சியை கொடுத்தார்கள். இப்பொழுது நியூஸ் பேப்பரில் அந்த செய்தி வந்திருக்கிறது, அவர்கள் அங்கு என்னென்ன கூறினார்கள் என்று. வாவ், இது நமக்கு என்ன உண்டாக்கி கொண்டிருக்கிறது? நித்திய கன மகிமை. நீங்க இங்கு கம்பேரிசனை பார்க்கலாம். அவர் உபத்திரத்தை என்ன கூறினார்? லேசாக. ஆனால் மகிமை என்ன கூறினார்? நித்திய கன மகிமை. இதனால் தான் இங்கு உங்களுக்கு நான் ஆங்கிலத்தில் காண்பித்தேன். சரிதானே? லைட், அஃப்ளிக்ஷன் அண்ட் எட்டர்னல் வெயிட் ஆஃப் க்ளோரி. இந்த கன மகிமைக்கு முன்பாக அந்த உபத்திரம் எவ்வளவோ பெரிதானது, அந்த மகிமை எவ்வளவுக்குரியது. அதனால் தான் அவர் கூறுகிறார் நித்திய. நீங்கள் இங்கு பார்க்கலாம் இங்கு எப்படியாக வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார் என்று. உபத்திரத்தை என்ன கூறினார்? அதி சீக்கிரத்தில், லேசாக. ஆனால் மகிமை எப்படியா காண்பிக்கிறார்? அதிகமான கன மகிமை, எப்பொழுதுக்குமே கூறியது. இந்த உங்களுடைய பதக்கங்கள். ஒரு வீரர் போரில் இருந்து வராத வரைக்கும் அவரிடத்தில் பதக்கங்கள் இருப்பதில்லை. ஒரு தேசத்தின் போர் வீரர் அநேக பதக்கங்களை வைத்திருந்தார். யாரோ அதில் கமெண்ட் செய்தார்கள், இந்த தேசம் எப்பொழுதுமே போருக்கு செல்லவில்லை, அப்படியாக போருக்கு சென்றாலும் அவர்கள் வெற்றியடையவில்லை, இவர்களுக்கு பதக்கங்கள் எப்படி கிடைத்தது? அதே போல் தான் நீங்கள் எது உபத்திரத்திலிருந்து செல்லவில்லை என்றால் நீங்கள் பதக்கங்களை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? அதனால் தான் தேவன் ஒரு அலங்கரிக்கப்பட்ட சபைக்காக வருகிறார். அதனால் சபைகளுக்கு உபத்திரங்களை எதிர்கொள்ள வேண்டும். அந்த உபத்திரங்கள் எப்படியாக இருக்கும்? அது சீக்கிரத்தில் நீங்கும், லேசான. ஆனால் அந்த உபத்திரம் நமக்காக வேலை செய்யும். பிரைஸ் த லார்ட். நமக்காக அது செயல்படும். நாம் விசுவாசம் அடைந்து விடுகிறோம், அவரிடத்தில் ஒன்றுமில்லை நம்மை உபத்திரம் அடைய செய்ய. சிந்தித்து பாருங்கள், உலகத்தால் ஒன்றுமே இல்லை நமக்கு பிரச்சனை உண்டாக்க முடியாத, நமக்கு தடை உண்டாக்குவதற்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இந்த உலகம் நம்மளை தடை செய்ய முடியாது. இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை கேட்டே ஆக வேண்டும். அதை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் கூறுகிறது, கால்கள் யாவும் முடங்கும், ஒவ்வொரு நாவும் அறிக்கையிடும் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று. இது தேவனால் கொடுக்கப்பட்ட சபைக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரம். நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய குளோபல் டே ஆஃப் பிரேயர் பாஸ்டர் கிறிஸ்துடன் இருந்தது. கடைசி நாள் பாஸ்டர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை கூறினார். வாவ், என்னுடைய ஆவி உலக குதித்து கொண்டிருந்தது. பாஸ்டர் கூறினார், தேவனே, இது செட் நேரம், இது குறிக்கப்பட்ட நேரம். தேசங்கள் மீது கிருபை செய்யும்படியாக, தயவு செய்யும்படியான. ஒரு நாள் முன்பு பாஸ்டர் கூறியிருந்தார், இந்த நேரத்தை தேவன் உண்டாகி இருக்கிறார் தேசங்களை காப்பாற்றும்படியாக. ஐ அம் எக்ஸைட்டட். இது நம்முடைய எதற்கான ஆண்டு? பரிபூரணத்தின் ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால் இந்த சுவிசேஷ ஊழியத்தை முழுமையாக அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். இங்கு அடுத்த கேள்வி என்னவென்றால், இந்த காரியங்களை நான் எதற்காக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்? ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் சிறந்தவர்கள் என்று? எதற்காக நான் உங்களுக்கு கூறுகிறேன் உங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்று? எதற்காக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களுடைய தகுதி தேவனால் உண்டாகி இருக்கிறது என்று? ஏனென்றால் நீங்கள்
வகுப்பில் முதலாக வர வேண்டுமா? அது நல்லதாக இருக்கும். என்ன நீங்கள் வேலை ஸ்தலத்தில் நம்பர் 1 ஆக வேண்டுமா? அதுவும் நல்லதாக இருக்கும். உங்களுடைய தொழில் முன்னேற வேண்டும், அதுவும் நல்லதாக இருக்கும். ஆனால் இது எல்லாற்றையும் விட இந்த அனைத்து காரியம் உங்களுக்கு ஏன் கூறப்படுகிறது என்றால், ஏனென்றால் நீங்கள் இந்த உடன்படிக்கையின் ஊழியத்தை நன்றாக செய்யும்படியாக, அந்த உடன்படிக்கையின் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஞானத்தை மற்றவர்கள் எடுத்து செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு இப்படியான தயவு செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ஞானத்தை, இந்த தயவை, இந்த அன்பை, இந்த தகுதியை மற்றவர்களிடத்தில் எடுத்து செல்லும்படியாக அந்த பாஸ்டர் கிறிஸ் நம்மிடத்தில் அந்த தகுதி கொண்டு வந்திருக்கிறார். நான் உங்களிடத்தில் அந்த தகுதி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தகுதியின் சுவிசேஷம். Praise the Lord. Hallelujah. கவனத்தில் வையுங்கள், இது சுவிசேஷத்தின் பற்றியானது. நியூஸ் 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 பற்றியானது. யாராவது உங்களிடத்தில் கேட்டால் என்ன செய்கிறீர்கள்? சொல்லுங்கள், செய்திகளை கொடுக்கிறேன். என்ன செய்தி கொடுக்கிறேன்? 2000 ஆண்டுகள் முன்பாக நடந்த சம்பவத்தை, அந்த செய்தியை கொடுக்கிறேன். Praise the Lord. Hallelujah. Simple. இது ஒரு செய்தி, நற்செய்தி. பயப்படாதீர்கள். ஆனால் கவனித்துக் கொள்ள வேண்டும், இந்த செய்தியை நீங்கள் கூறுகிறீர்களா? ஏனென்றால் அவர்களிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. ஸ்டூடியோவில் உட்கார்ந்து அதை உருவாக்கினார்கள். பயமுறுத்துவதற்காக செய்தார்கள், ஏமாற்றத்திற்காக செய்தது எல்லாம் இந்த செய்தியுடைய விளையாட்டு. சகோதரர்களே, எல்லாம் இந்த செய்திகளின் விளையாட்டு. நீங்கள் என்ன ஆக வேண்டும்? தேவனுடைய ஒரு செய்தியாளர். தேவனுடைய செய்தியை எடுத்து செல்லுங்கள். உலகத்தாரிடம் இந்த நியூஸ் ஸ்டேஷன் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்று யார் அதிகமான பணத்தை சம்பாதிக்கிறார்கள்? நியூஸ் ஸ்டேஷன். அதிகமான பணத்தை அவர்கள் தான் சம்பாதிக்கிறார்கள். தொலைக்காட்சியை நீங்க பாருங்கள். படங்கள் இவ்வளவாக பணத்தை சம்பாதிப்பதில்லை. ஏனென்றால் ஜனங்களுக்கு செய்திகள் தேவை, செய்தித்தாள் தேவை, செய்திகள் தேவை. அதிகமான விளம்பரத்தாரர் செய்திகள் தான் செல்கிறார்கள். இதனால் தான் எல்லாத்தை விட அதிக என்டர்டெயின்மெண்ட் இந்த நியூஸ் சேனல்காரர்கள் தான் உருவாக்குகிறார்கள். எவ்வளவு பொய் படங்கள் காண்பிப்பது இல்லையோ அதை விட அதிகமான பொய்கள் நியூஸ் சேனலில் காண்பித்து விடுகிறார்கள். ஏனென்றால் அதிக விளம்பரம் அவர்களிடத்தில் தான் செல்கிறது. உங்களுக்கு தெரிவிக்கிறார்கள், மனிதர்களுக்கு செய்திகள் தான் தேவை. ஆனால் எந்த செய்தி வேண்டுமோ அவர்கள் பயன்பெறக்கூடியவைகள், அப்படியான செய்தி என்னிடத்தில் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அது என்னவென்றால் நற்செய்தி. Praise the Lord. நாம் நற்செய்தி பிரசங்கிக்கிறோம். இந்த மாதிரி காரியங்கள் தான் என்னை உற்சாகப்படுத்துகிறது. என்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு நியூஸ் இருக்கிறது. நான் ஒரு செய்தித்தாள். எனக்கு அந்த வேலை செய்ய வேண்டும், இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்ல வேண்டும். இப்படியான நற்செய்திகளை கேட்டு நீங்கள் உற்சாகம் அடைகிறீர்கள். நியூஸ் ரிப்போர்ட்டர் இதைத்தான் செய்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் கிடைக்கிறது, ஏதோ ஒரு செய்தி கிடைக்கிறது, அவர் அந்த செய்தியை பரப்பிவிடுகிறார். உங்களுக்கும் அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்தார், உங்கள் மேல் அன்பு செலுத்தினார், உங்களுக்காக மரித்தார், உங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்டார், உங்களுக்காக உயிர்த்தெழுந்தார், உங்களை பரிசுத்தம் களங்கமில்லாத ஆக்கிவிட்டார், உங்களுடைய தகுதி கொடுத்து விட்டார், உங்களை ஒரு வெற்றியாளர் பெரிதாகிவிட்டார், உங்களை தன்னுடைய அடைக்கலமாகிவிட்டார். ஓ அல்லேலூயா. இப்பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த செய்தியை பரப்புகிறீர்கள் என்றால் சரியான செய்தியை பரப்பு இடத்தில் தவறான செய்தியை பரப்புவதை விட அதிகமான வெற்றி இருக்கும், அதிக செழிப்பு இருக்கும். நான் கூறுகிறேன், அதிக வெற்றி மற்றும் அதிக செழிப்பு இருக்கும் என்றால் நான் குழந்தைகளை போல பேசுகிறேன் என்று. ஏனென்றால் அதுக்கு ஒரு மதிப்பீடே இல்லை. தவறான செய்திகளை பரப்புவதற்கு நியாயப்படுத்தப்படுவார்கள். வேதம் கூறுகிறது, அவர்கள் நினைக்கிறார்கள் அவர் தவறான செய்திகளை பரப்பி பெரிய செய்தியாளர் ஆகிவிட்டார், அவர்களுக்கு நிறைய பணம் வந்து விட்டது, கவலைப்படாதீர்கள், இவர்கள் எல்லோரும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நான் நினைக்கிறேன் அதிக நியாய தீர்ப்பு இந்த செய்தியாளருக்கு தான் உண்டாகும் என்று நினைக்கிறேன். Praise the Lord. ஏனென்றால் செய்தி இவர்களிடத்தில் இருந்தது. ஆனால் அதே போலதான் மிக அதிகமான நியாய தீர்ப்பு நமக்கு உண்டாகும். சகோதர சகோதரிகளே, ஏனென்றால் அந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில பேர் செய்திகளை அந்த செய்தித்தாளில் அச்சடிக்கிறார்கள். ஒரு பையனுக்கு பெண்ணோட காதல் வந்துட்டு அவன் எல்லா இடத்திலும் எழுத விரும்புகிறான், நான் இவளை காதலிக்கிறேன் என்று. அவன் மணலிலும் எழுதுகிறான், கையிலும் எழுதி கொள்வான். ஏ பி, ஏ மேரி பி, ஏ லவ் பி, யாருடைய பேர் எடுக்க நான் விரும்பவில்லை. Praise the Lord. அவன் அந்த செய்தியை பரப்புகிறான், அந்த செய்தியை பரப்புகிறான். நீங்கள் ஒரு பெண், நீங்கள் ஒரு ஆண், நீங்கள் மற்றவருடைய செய்தியை பரப்புகிறீர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியை பரப்ப வேண்டும், அந்த நற்செய்தியை. Praise the Lord. Hallelujah. ஸோ என்னுடைய அடுத்த ஒரு தலைப்பு என்னவென்றால், இதிலிருந்தே நாம் எப்படி 7 ஸ்டெப்ஸ் ஃபார் பர்ஃபெக்டிங் சோல் வின்னிங். ஏனென்றால் ஆத்மாக்களை வெல்வது அவசியம் மட்டுமல்ல, அது கட்டாயமும் கூட. ஏனென்றால் இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓ ஓ ஓ சொல்லுங்கள், என்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது.
என்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, மற்றும் என்னிடத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தி இருக்கிறது. Praise the Lord. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தருவார். டிவியின் செய்திகளை பார்த்து பயம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் செய்திகளை கேட்டு விசுவாசம் உண்டாகும். தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாளுடைய செய்திகளை கேட்டு உங்களுக்கு கோபம் வரும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய செய்திகளை கேட்டு ஆனந்தம் அடைவீர்கள். நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தொலைக்காட்சி செய்திகளை பரப்புகிறீர்களா? சில பேர் கூறுவார், நீ கேட்டியா அந்த டெலிவிஷனில் என்ன கூறினார்கள்? சண்டை நடக்கிறது, நீங்கள் இப்படியான செய்தியை பரப்பாதீர்கள். நீங்கள் இந்த சண்டைகளுக்கு மத்தியிலும் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், உங்களிடத்தில் ஒரே செய்தி தான் இருக்க வேண்டும். அது என்னவாக இருக்கணும்? சுவிசேஷத்தின் செய்தி, செய்தி, நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவினுடைய. Praise the Lord. This what I do. நான் இதைத்தான் செய்கிறேன். பாரத பாகிஸ்தான் சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது இருந்ததா இல்லையா என்று தெரியாது. இருந்தாலும் எத்தனை நாள் இருந்தது என்று தெரியாது. நான் அதை பற்றி யாரிடம் பேசவில்லை. நான் எதை பற்றி பேசினேன்? சுவிசேஷத்தை பற்றி. நான் என்னுடைய நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நான் அந்த நியூஸ் ஸ்டேஷன் அல்ல, சென்ற அந்த நியூஸ் ஸ்டேஷன் ஆகும்படி இந்த உலகத்தின் செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வரும்படியாக. உலகத்தினுடைய செய்தியை கொண்டு வருவதற்கு உங்களிடத்தில் 1,00,000 நியூஸ் சேனல் இருக்கிறதா இல்லையா? ஆனால் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவதற்கு நான் ஒரு ஸ்டேஷனாகத்தான் இருக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில். அதனால் தான் என்னிடத்தில் கூறப்பட்ட அந்த வேலையைத்தான் நான் செய்வேன். நான் இங்குள்ள செய்திகளை கொண்டு வந்து சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் உங்களுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லாத வரைக்கும் அதில் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வரும்படிக்கு நான் உங்களிடத்தில் சொல்ல மாட்டேன். Praise the Lord. Hallelujah. ஆத்மா வெல்வதற்கான 7 குறிப்புகள் சீக்கிரமாக கூறுகிறேன். இப்படி ஆத்மாக்களை வெல்வது சரியாக செய்யும்படியாக அதில் 2 பாகம் இருக்கிறது. முதலாவது, நீங்கள் தன்னிடத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் மற்றும் மற்றவர்களோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது. இந்த ஆத்மாக்களை வெல்வதில் உங்களுக்கு முடிகளை வெட்ட வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது என்ன காரியம் செய்வீர்கள்? நீங்கள் அந்த கட்டியை தீட்டுவது, கத்திரிப்பானை தீட்டுவது சரிதானே? ஏனென்றால் அந்த கத்திரிப்பானை தீட்டாமல் நீங்கள் உங்கள் முடியை வெட்ட முடியாது. 2 ஸ்டெப் இருக்கிறது. ஒன்று நீங்கள் தனக்குள்ளே செய்ய வேண்டியது, மற்றொன்று நீங்கள் மற்றவர்களிடத்தில் செய்ய வேண்டியது. யாரை நீங்கள் வெல்கிறீர்களோ அவர்களிடத்தில். நான் ரொம்ப சீக்கிரமாக 15 நிமிடத்தில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த காரியங்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். இதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த செய்தி திரும்ப கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இங்கு கொடுக்கப்பட்ட எல்லா செய்திகளும் இதற்காகத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் எல்லாம் செய்ய முடியும். மக்களை வெல்வதற்கு தேவனுடைய தகுதி தான் தேவை. ஏனென்றால் எந்த ஒரு நபரும் தேவனுடைய தகுதி இல்லாமல் சுவிசேஷத்தின் பிரச்சாரத்தை செய்ய முடியாது மற்றும் பிரபலமாக முடியாது. என்றால் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், என்னை அல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. Praise the Lord. நன்றி கூறுகிறேன். நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. முதலாவது நீங்கள் அவர்கள் எண்ணிக்கைக்கு மேலாக பாருங்கள். கேட்காதீர்கள், நான் 25 பேரை கொண்டு வர வேண்டுமா? இல்லை, எண்ணிக்கைக்கு மேலாக பாருங்கள். அவர்கள் இருக்கிறார்கள். முதலாவது பாகம் சொல்கிறேன். முதலாவது குறிப்பு இல்லை. ஆத்மாக்களை வெல்லக்கூடிய அந்த ஜீவன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கலாம். Praise the Lord. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒரு பயனுள்ள சோல்வினர். நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பயனுள்ள சோல்வினர் நம்முடைய குருசைட் பீகாரில் இருந்தது. மற்றும் பீகாரிலிருந்து நான் 100 பாஸ்டர்களை உருவாக்கி இருக்கிறேன். சிந்தித்து பாருங்கள். முன்பு பீகாரில் நமக்கு ஒரு நிலம் இருந்தது. இந்த குருசைடுக்கு பிறகு மற்றொருவரும் ஒரு நிலம் கொடுத்து விட்டார். பயனுள்ள சோல்வினர். யார் நிலம் கொடுத்தாரோ அவர் கூறினார் அந்த வசனங்களை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த வார்த்தையில் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் கூறுகிறார், இல்லை, நான் பாஸ்டர் கூறினதான் செய்வேன். அதனால் அந்த நிலத்தை கொடுத்து விட்டார். இங்கு நான் உங்களோடு சேர்ந்து இங்கு சபையை உருவாக்குவேன் என்று சிந்தித்து பாருங்கள். திரும்ப அங்கு 1 மணி நேரம் தான் இருந்தேன். 1 மணி நேர பிரச்சாரம் மற்றும் பயனுள்ள ஒரு சோல்வினர். 1 மணி நேரம் கழித்து கேட்டேன், யார் பாஸ்டராக வேண்டும், லீடராக வேண்டும். 100 பேர் தங்கள் கரங்களை வைத்து விட்டார்கள் ஒரு நாளில். Praise the Lord. நீங்கள் ஒரு பயனுள்ள ஆத்மாக்களை வெல்பவராக ஆக முடியும். Praise the Lord. பேதுரு பிரசங்கித்தார், 3000 பேர் இணைந்து விட்டார்கள். திரும்பவும் பிரசங்கித்தார், 5000 பேர் இணைந்து விட்டார்கள். சொல்லுங்கள், நான் பயனுள்ள ஆத்மாக்களை வெல்பவன். Praise the Lord. பயனுள்ள ஆத்மாக்களை வெல்பவர ஆவதற்கு நிரந்தர உற்சாகம் உங்களுக்கு தேவை. நான் உங்களுக்கு கூறுகிறேன், இன்னும் குறிப்பை ஆரம்பிக்கவில்லை. அடிப்படையான காரியங்களை கூறுகிறேன். உங்களிடத்தில் தொடர்ந்து ஒரு உற்சாகம் அவசியமானது. இதனால் தொடர்ந்து நீங்கள் எரிச்சலாக கூடாது. மறந்துவிடுங்கள் யார் என்ன செய்கிறார்கள் என்று. நீங்கள் உங்களுடைய ஜீவனில் ஆனந்தமாக இருங்கள். ஏனென்றால் தேவன் இந்த ஜீவனை நமக்கு ஆனந்தத்தை தான் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய மோட்டிவேஷனை காப்பாற்றி வையுங்கள். அது பாதுகாப்பாக வையுங்கள். ஹalleluya. இருக்கட்டும், வேறு நாள் நாம் ஆனந்தத்தை பற்றி பார்ப்போம். ஆனால் அந்த மீட்டிங் இருக்கு.
6 மணி நேரம் இருக்கும்படியாக நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஜனங்கள் தவறாக தங்களுடைய ஆனந்தத்தை மற்றொரு கையில் கொடுத்து விடுகிறார்கள். தொடர்ந்து அவர்களுடைய ஆனந்தம் குறைந்து கொண்டே இருக்கும். அவன் என்ன அப்படி செய்கிறான், இவன் என்ன அப்படி செய்கிறான், யாருக்கு என்ன பண்ணுவது, அவர்கள் அதை செய்யட்டும், நீங்கள் ஆனந்தமாக இருங்கள், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் பயனடைகிறீர்கள். ஹா 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 ஹா. ஸோ முதலாவது பாகம் என்னது? நீங்கள் தனக்குத்தானே என்ன செய்ய வேண்டும் மற்றும் மற்றவர்களோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும். ஸோ முதலாவது பாகத்தின் முதலாவது குறிப்பு, நீங்கள் தொடர்ந்து நிரந்தரமாக ஆத்ம ரட்சிப்புக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு பயனுள்ள ஆத்மாக்களை வெல்வர ஆக வேண்டும் என்றால் நீங்கள் கட்டாயம் அப்படியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே அப்படியாகத்தான் இருக்கிறீர்கள். சொல்லுங்கள், நான் ஒரு பயனுள்ள ஆத்மாக்களை வெல்பவன். ஸோ முதலாவது குறிப்பு. ஆனால் அதை எதற்கு கூறுகிறேன் என்றால், உங்களுக்கு ஆத்மாக்கள் வெல்லும்படியான உற்சாகம் தொடர்ந்து இருக்க வேண்டும். எப்படி உற்சாகமாக தொடர்ந்து இருக்க வேண்டும்? முதலாவது குறிப்பு, ஆத்ம ரட்சிப்புக்காக நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். இரண்டாவது, ஆத்மாக்களை வெல்லுவதற்கான பொருட்கள் வாங்கி வாசியுங்கள், அந்த செய்திகளை கேளுங்கள். அதுபோல் பாஸ்டருடைய புத்தகம் இருக்கிறது, ஜாயின் தி கேரியர் மற்றும் மிஷனரி கிறிஸ்டியன். இந்த செய்திகள் இருக்கிறது, மாஸ்டர் சோல்வினர். ஆத்மாக்களை வெல்வதற்கு இந்த மாதிரி செய்திகளை கேளுங்கள், மற்றவர்களுடைய கதை கேளுங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து எப்படியாக ஆத்மாக்களை வென்றார் என்று. பேதுருவின் கதையை வாசியுங்கள், அப்போஸ்தலர்களுடைய கதையை வாசியுங்கள். ஆத்மாக்களை வெல்லும்படியான பொருட்களை வாங்கி நீங்கள் வாசியுங்கள். மூன்றாவது, ஆத்மாக்களை வெல்லும்படியான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். அது எப்படியாக சர்ச்சில் ப்ரோக்ராம் இருக்கிறது, அவுட்ரீச் ப்ரோக்ராம் இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம். கிரைஸ்ட் மெசேஜில் தொடர்ந்து அவுட்ரீச் ப்ரோக்ராம் இருந்து கொண்டே இருக்கும். இன்றும் இப்பொழுது நான் உங்களோடு பேசுகிறேன். பஞ்சாபில் நம்முடைய ப்ரோக்ராம் இருக்கிறது, பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு அடுத்த வாரத்தில் சென்னையில் நம்முடைய ப்ரோக்ராம் இருக்கலாம். 2 நாளுக்கான கூட்டம். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய அவுட்ரீச் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய செல்லுடைய அவுட்ரீச், சபையினுடைய அவுட்ரீச். ஸோ இது மாதிரியான அவுட்ரீச்சில் கலந்து கொள்ளுங்கள், சென்று ஜனங்கள் தெளிவுபடுத்துங்கள். அது அப்படியாக நீங்கள் காலையில் சபையில் வந்தீர்கள், இன்று மாலையிலும் சபை இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் மாலையின் சபையில் வந்தீர்கள் என்றால் நீங்கள் புதன்கிழமையான சபைக்கு தயார்படுத்தலாம். இதெல்லாம் அவுட்ரீச் ப்ரோக்ராம் இதெல்லாம். ஸோ இது மாதிரியான அவுட்ரீச் ப்ரோக்ராமில் நீங்கள் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். 4வது எது என்றால், நீங்கள் ஆத்மாக்களை வெல்லும்படியான பொருட்களை தன்னிடத்தில் வையுங்கள். அது அப்படியாக ராப்சடி ஆஃப் ரியாலிட்டிஸ் புத்தகம், ஹீலிங் ஸ்கூல் மேகசின், இதை தங்களிடத்தில் வையுங்கள். இது உங்களுக்கு உதவலாம். நீங்கள் மற்றவர்களிடத்தில் பேசும்படியாக அது ரொம்ப முக்கியமானது. இப்படியான பொருட்கள் உங்களிடத்தில் கண்டிப்பாக உங்களிடத்தில் இருக்க வேண்டும். 5வது, நிரந்தரமாக தொடர்ந்து ஆத்மாக்களை வென்றதற்கான சாட்சிகளை நீங்கள் கேளுங்கள். எப்படி ஒருவரை இயேசு கிறிஸ்துவுக்குள் அழைத்து வந்தார், அப்படியான சாட்சிகளை கேளுங்கள். எப்படி ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்படியான சாட்சிகளை கேளுங்கள். ஜனங்களுக்கு கேளுங்கள், நீங்கள் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிந்தீர்கள். நான் ஜனங்களை சந்திக்கும் பொழுது கேட்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொண்டீர்கள், எந்த மாதிரி காரியங்கள் உங்களை உற்சாகப்படுத்தினது. நான் எப்பொழுதும் ஜனங்களிடத்தில் இப்படியாக கேட்பேன், ஏனென்றால் எனக்கு தெரியும்படியாக வாவ், இன்னும் இயேசு கிறிஸ்து ஜீவன்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார். 6வது குறிப்பு, இயேசு கிறிஸ்துவின் சீக்கிரமான அந்த வருகையை நீங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இது சத்தியம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் பிறகு 7வது குறிப்பு, சோல் வின்னிங் ஸ்ட்ராட்டஜியை கலந்தாயுங்கள் மற்றும் அதில் ஆனந்தம் அடையுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆத்மாக்களை வெல்வதற்கான திட்டங்களை உருவாக்குங்கள். நீங்கள் உங்களுடைய நண்பரை சேர்ந்து அதற்கான திட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறீர்கள். 2 பேர் போதுமானது. 2 பேர் போதுமானவர்கள். நீங்கள் 2 பேர் சேர்ந்து 1000 பேரை வெல்ல முடியும், 10,000 பேரை வெல்ல முடியும். அதற்கான திட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள். நம்மால் என்ன செய்ய முடியும் என்று. 7 குறிப்புகள், சரியா? முதலாவது குறிப்பை திரும்பவும் நான் கூறுகிறேன். முதலாவது என்னது? ஆத்மா வெல்வதற்கான தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள். 2வது, ஆத்மாக்களை வெல்வதற்கான புஸ்தகங்களை வாங்கி படியுங்கள். 3வது, ஆத்மாவை வெல்வதற்கான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். ராப்சடி கொடுப்பதற்கு வெளியே செல்லுங்கள், அதை சென்று செய்யுங்கள். மற்றும் ஆத்மாக்களை வெல்வதற்கான புஸ்தகத்தை தங்களிடத்தில் வையுங்கள். 5வது கூறினோம், அதற்கான சாட்சிகளை கேளுங்கள். ரட்சிப்புக்கான இப்படி ஒருவரை இயேசு கிறிஸ்துவுக்கு அழைத்து வந்தார் மற்றும் இயேசு கிறிஸ்துவுடைய அதிசீக்கிரத்தில் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கள். 7வது நான் கூறினேன், ஆத்மாக்களை வெல்வதற்கான திட்டங்களை ஆயத்தப்படுத்துங்கள், அதை கலந்து ஆராயுங்கள். மற்றும் நீங்கள் எப்படி ஆத்மாக்களை வெல்ல முடியும்? இது என்னது? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தனக்குத்தானே தன்னோடு உங்களுடைய அனுதின காரியங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் உங்களிடத்தில் ஒரு உற்சாகம் இருக்க வேண்டும். ஆத்மாக்களை வெல்வதற்கான வெறும் தரிசனத்தை பெற்றுக்கொள்வது மற்றும் ஆகாது. இந்த தரிசனங்களை கண்ட பிறகு அதை செயல்படுத்துவது அவசியம், திட்டங்கள் செய்வது அவசியம். நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொண்டீர்கள், பார்த்தீர்கள், ரொம்ப பெரிய அரங்கம், நீங்கள் அதில் பிரசங்கிக்கிறீர்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியோடு சேர்ந்து இதற்கான திட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் எந்த தேவன் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்தாரோ அதே தேவன் அதற்கான திட்டங்களையும் உங்களுக்கு கொடுப்பார், பிளான்களையும் கொடுப்பார், ஆலோசனையும் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். 7வது பார்ட் 2 பார்ப்போம். மற்றும் என்ன செய்ய வேண்டும்? மற்றும் என்ன செய்ய வேண்டும்? இது முதலாவது பாகம் தானே. 2வது பாகம் என்னவென்றால், 2வது பார்ட் என்னவென்றால்,
அதில் முதலாவது குறிப்பு என்னவென்றால் ஆவியில் நிறைந்திருங்கள். இப்பொழுது உங்களில் தான் வேலை நடக்கிறது. ஆவியினால் நிறைந்திருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூறுகிறது, ஆவியிலே அனலா இருங்கள். இரண்டாவது குறிப்பு, சுவிசேஷத்திற்கான சரியான புரிதல். முதலாவது பாட் யாருக்காக இருந்தது? தொடர்ந்து நோக்கங்களோடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி தொடர்ந்து நான் ஆத்மாக்களை வெல்லும்படியாக உற்சாகமாக இருக்க வேண்டும், அது முதலாவது பாகமாக இருந்தது. இரண்டாவது பாகம் என்னது? எப்படி நாம் ஆத்மாக்களை வெல்லுவதை சரியாக செய்ய வேண்டும். ஸோ ஆவியினால் நிறைந்திருங்கள். இரண்டாவது, சுவிசேஷத்திற்கான சரியான புரிதல். இரண்டாவது குறிப்பு, சுவிசேஷத்திற்கான சரியான புரிதல். இதனால் தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் முடித்திருக்க வேண்டும். இதனால் தான் நீங்கள் ராப்சோடியை படிக்க வேண்டும், லீடர்ஸ் ட்ரைனிங்கில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுவிசேஷத்திற்கான சரியான புரிதல் உங்களிடத்தில் இருக்கும்படியாக. அதுவல்ல நீங்கள் மற்றவர்களுக்கு கேட்டீர்கள், நீங்கள் போய் அதை அறிவித்து விடுங்கள். அது அப்படியாக பாவம் நிறைந்துவிட்டு அதனால் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படி அல்ல. ஏனென்றால் வேதம் கூறுகிறது, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் மற்றும் எந்த ஆத்மாவை வெல்லுகிறீர்களோ அவர்களுக்கு சுவிசேஷத்தை புரிய வையுங்கள். யாரை நீங்கள் வென்றீர்களோ அவர்களுக்கு சுவிசேஷத்தை புரிய வையுங்கள். நீங்கள் புரிய வைக்கிறீர்கள் என்றால் முதலாவது காரியம் என்ன? நீங்கள் ஆத்மாவில் நிறைந்திருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுக்கு சுவிசேஷத்திற்கான சரியான புரிதல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் யாரை வென்றீர்களோ அவர்களுக்கு அவரை சரியான நபராகும்படியாக, லீடராகும்படியாக. ஆத்மாக்களை வெல்வது பூர்ணம் அடைவதில்லை. அந்த ஆத்மா ஒரு லீடர் ஆகாத வரைக்கு, சரியா? அதுவல்ல அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார், அது வெறும் ஆரம்பம்தான். அதுவல்ல அது அவர் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார், இதுவும் ஆரம்பம்தான். இது இரண்டும் நல்லது, ஒரு தொடக்கம்தான். ஆனால் அது முடிவல்ல. ஆனால் முடிவு எது? அந்த நபர் ஒரு லீடராக வேண்டும், ஒரு பாஸ்டராக வேண்டும். நீங்களும் தன்னைத்தானே ஒரு பாஸ்டராக வேண்டும் என்று கனவு காண்கிறீர்கள். நீங்களும் அதே பாதையில் இருக்கிறீர்கள். நீங்கள் கூறுங்க, நானும் இதை செய்வேன் பாஸ்டர். பிரைஸ் த லார்ட். சுவிசேஷத்தை புரிய வையுங்கள், அவர்கள் தெளிவுபடுத்துங்கள், எல்லாவற்றையும் சரியாக கவனியுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து இதைத்தான் கூறுகிறார். சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ஜனங்களை சீசராக்குங்கள், அவர்கள் எல்லாவற்றையும் கேட்கும்படியாக வையுங்கள். பிரைஸ் த லார்ட். பிரசங்கிப்பதிலும் புரிய வைப்பதிலும் வித்தியாசம் இருக்கிறது. பிரச்சாரம் செய்வதிலும் புரிய வைப்பதிலும் வித்தியாசம் இருக்கிறது. இதனால் தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நீங்கள் புரிய வேண்டும் மற்றும் மற்றவர்கள் புரிய வைக்க வேண்டும். இதனால் தனக்குள்ளே நீங்களும் விதைக்க வேண்டும். நான்காவது, அவர்களை ரட்சிப்புக்கான பிரார்த்தனை செய்ய வையுங்கள். அநேக தடவை ஜனங்கள் அவர்களை அந்த ரட்சிப்புக்கான பிரார்த்தனை செய்ய வைப்பதில்லை. இந்த ராப்சருக்கான புத்தகத்தில் கடைசி பாகங்கள் சென்று விடுங்கள். அங்கு ரட்சிப்புக்கான ஜெபம் அங்கு இருக்கிறது. மற்றும் அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வையுங்கள். அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள் என்று. தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வையுங்கள். பெற்றுக்கொள்ள வையுங்கள் என்றால் என்ன? சபையில் அவர்களை அழைத்து வாருங்கள். அவர்களை சபையில் மற்றவர்களோடு தொடர்படுத்தி வையுங்கள். ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை அறிந்து கொள்ளும்படியாக, ஏனென்றால் மற்றவர்களும் அவர்களை கவனித்துக் கொள்ளும்படியாக. அதுவல்ல நீங்கள் ஆத்மாக்களை வெளிவந்தீர்கள், அப்படியே சென்று விட்டீர்கள். இல்லை, அவர்களை மற்றவர்கள் அறிமுகப்படுத்தி வையுங்கள். இவர் இருக்கிறார், ஒரு லீடர், இவர்கள் பார்த்து நான் உற்சாகமடைந்தேன், இவர்கள் பார்த்து நான் உற்சாகமடைந்தேன். மற்றவர்களுடைய நல்ல காரியங்களை அவர்கள் தெரியப்படுத்துங்கள். அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் அறிமுகப்படுத்தி வையுங்கள், பெற்றுக்கொள்ள வையுங்கள். பிரைஸ் த லார்ட். மற்றும் அவர்களை சபையின் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ள வையுங்கள். சரியா? சபையினுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் என்னவென்றால் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் இருக்கிறது, லீடர்ஸ்க்கான மீட்டிங்கில் இருக்கிறது, செல் மீட்டிங் இருக்கிறது, ராப்சோடி இருக்கிறது. இது சபையின் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம். கிரைஸ்ட் எம்பசியின் ராப்சோடி ஒரு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கிறது. பாஸ்டர் கிறிஸ்டினுடைய ப்ரோக்ராம் யுவர் லவ் வேர்ல்ட், பிரேஸ் நைட் மற்றும் சோல் வின்னிங், சோல் வின்னர் காங்கிரஸ், ஐசிஎல்சி மற்றும் ஐபிபிசி, இது எல்லாம் மற்றும் விசேஷமான லீடர்களுக்கான மீட்டிங் செயல்படுகிறது. ஜோனல் லெவலில், குரூப் லெவலில், இது எல்லா சபையின் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்கள் தான். நீங்கள் ஒரு அநேக மீட்டிங்கான ப்ராடக்ட். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இது இப்பொழுது நீங்கள் அநேக கூட்டங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். பிரைஸ் த லார்ட். ஏழாவது, அவர்களை லீடர்ஷிப்பில் நடத்துங்கள். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அப்படியான ஒரு நாட்களில் வாழ்கிறோம். இங்கே சுவிசேஷத்திற்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், சுவிசேஷத்திற்கான ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஏனென்றால் ஜனங்கள் சமாதானம் தேடுகிறார்கள், ஆனால் சமாதானம் யாரிடத்தில் இருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில். பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் உற்சாகமாக இருக்கிறீர்கள். அதுவல்ல, அறிந்து கொள்ளும்படியாக உங்களால் எல்லாம் செய்ய முடியும் என்பது உங்களிடத்தில் தேவனுடைய தகுதி இருக்கிறது. இந்த தேவனுடைய தகுதியோடு கூட நீங்கள் ஒரு பயனுள்ள ஆத்மாக்களை வெல்லும் நபராக ஆக்கிக்கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். மற்றும் நாங்கள் உங்கள் கூறினோம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. இங்கிருந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரம் காணிக்கை, தசமபாகம் மற்றும் பார்ட்னர்ஷிப், விசேஷமான விதைகளுக்காக. மற்றும் உங்களுக்கு தெரியும், நாம் இவ்வளவான குருசேடுகளை செய்கிறோம். அப்படியாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் அங்கே இருக்க வேண்டும். அந்த காரியங்கள் நடக்கும்படியாக என்னுடைய டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆன்லைனில் பார்க்கிறீர்கள் என்றால் தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. நாம் இந்த காணிக்கையில் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே,
இந்த காணிக்கைகளை கொடுக்கும்படியான கிருபை, ஞான, புத்தி, புரிதல் கொடுத்ததற்காக அப்படியாக இந்த காணிக்கைகள் கொடுத்திருக்கோமோ, இதற்கான பெரும் ஆசீர்வாதத்தை மற்றும் அறுவடை எங்களிடத்தில் வருகிறது இயேசுவின் நாமத்தில். உடைய குழந்தைகளுக்கு எந்த குறைகளும் இருக்காது இயேசுவின் நாமத்தில். எந்த ஒரு குறைகளும் இருக்காது இயேசுவின் நாமத்தில். இந்த காணிக்கைகளுடைய ஆசீர்வாதத்தை அறிக்கையிடுகிறோம். உடைய சுவிசேஷம் மற்றும் ராஜ்யத்திற்கான பெருக்கத்தை சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். வாவ். நீங்கள் முதன்முறையாக வந்திருந்தீர்கள் என்றால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எழுந்து நிற்கலாம். எங்கே இருந்தாலும் நீங்கள் எழுந்து நிற்கலாம். அசர்ஸ் உங்களுக்கு உதவி செய்யலாம். வெட்கப்படாதீர்கள், எழுந்து நிற்குங்கள். மற்றவர்கள் யார் இவர்கள் அழைத்து வந்தீர்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், எழுந்து நிற்கும்படியாக. மற்றும் ஆன்லைனில் பார்ப்பவர்கள் இதற்காக தயார் ஆகுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகளாகும்படியாக வேதம் கூறுகிறது, யோவானுடைய புத்தகத்தில் கூறுகிறது, எத்தனை பேர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, எத்தனை பேர் அவரை விசுவாசித்தார்களோ அவர்களை அவர் தேவனுடைய குமாரர் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பிரார்த்தனை எனக்கு முன்பாக செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு இதில் நீங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும், உங்கள் வாயினால் அறிக்கையிட வேண்டும். நான் திரும்ப கூறுகிறேன், இருதயத்தில் விசுவாசித்து உங்கள் வாயினால் அறிக்கையிட வேண்டும். எனக்கு பின்பாக இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்வோம். சொல்லுங்கள், அன்புள்ள பிதாவே, நான் விசுவாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவை, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை, அவர் என் ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக சிலுவையில் மரித்தார் மற்றும் அவரை நீர் 3வது நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழச் செய்தீர் மற்றும் அவர் இன்று ஜீவிக்கிறார். நான் இன்று என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், இயேசு கிறிஸ்து என்னுடைய தேவனாகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். இன்று முதல் நான் தேவனுடைய குமாரன். இன்று நான் காப்பாற்றப்பட்டு விட்டேன். இன்று நான் புதிதாக பிறந்திருக்கிறேன் மற்றும் விசுவாசத்தினால் எனக்குள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். வாவ். ஒருவேளை நீங்கள் இந்த பிரார்த்தனை செய்தீர்கள் என்றால் நீங்கள் உண்மையாகவே பிழைத்து விட்டீர்கள். உங்களை வரவேற்கிறோம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில். மற்றும் நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்க என்றால் நம்முடைய டீட்டெயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்க்ரீனில். நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், ஏனென்றால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களுக்கு பிரார்த்தனை செய்து உங்களை முன்னேற செய்யும்படியாக. நீங்கள் உட்காரவதற்கு முன்பாக உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன். தேவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் இந்த ஒவ்வொரு நபருக்காக. இன்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனாக ஏற்றுக்கொண்டார்கள். பிதாவை நான் பிரார்த்தனை செய்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமம் இவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். சாத்தானுக்கு எந்த அதிகாரம் ஆதிக்கம் இவர்கள் மேல் இல்லை. நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். புத்தியோடும் புரிதலோடும் அன்போடும் கிருபையோடும் மற்றும் ஆவியானவரோட பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவினை நிரம்பியிருங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். வாவ். ஸோ நீங்கள் முதல் முறையாக வந்திருந்தீர்கள் என்றால் எங்களை சந்தித்து விட்டு செல்லுங்கள். இங்கிருந்தாலும் நீங்கள் எழுந்து நிற்கலாம். மற்றும் இந்த கடைசி பிரார்த்தனையை நாம் செய்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபையும் என தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென். ஆனந்தமடையுங்கள். வார்த்தை செயல்படுகிறது.